ஓகே guys, வெல்கம் டு மை சேனல். இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து PS5. ஸோ PS5 வந்து ரீசெண்டாக ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. என்ன கிளைம் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து PS5 நீங்கள் நேராக நிப்பாட்டி வச்சிங்கன்னா அதில் உள்ள லிக்விட் மெட்டல் வந்து லீக் ஆகி உங்கள் அதர் காம்பனன்ட்ஸு மதர் போர்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து என்ன, அது உண்மையாவா இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. முதல்ல நான் உங்களுக்கு லிக்விட் மெட்டல் என்னன்னு முதல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிக்விட் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து PS5ல வந்து ப்ரொசஸர் ஒன்று இருக்கும், AMD ப்ரொசஸர். ஸோ அந்த AMD ப்ரொசஸருக்கு மேலே வந்து லிக்விட் மெட்டல் வந்து இருக்கும். லிக்விட் மெட்டல் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி சில்வர் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கூலிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொசஸர் இருக்கும். ப்ரொசஸருக்கு மேலே வந்து தெர்மல் பேஸ்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஹீட் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து லிக்விட் மெட்டல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிக்விட் மெட்டல் வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் சொன்னோடனே எல்லாரும் ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க. PS5 யூசர் எல்லாம் பேனிக் ஆகிட்டு என்ன பிரச்சனை இது உண்மையா அப்படி. ஏன்னா சோனி வந்து ஷிப் பண்ணும்போது நேராக வெர்டிக்கலாக பாக்ஸில் வச்சு தான் ஷிப் பண்ணுறாங்க. அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே, இப்போ இந்த மாதிரி வைக்கிறதுனால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய யூசர் சொல்கிறாங்க நான் வாங்கினது இப்போ வரைக்கும் இப்படி தான் பாய்க்கிறேன், ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேனிக் ஆகிருக்கு இந்த ரூமர்ஸ் வந்து. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய பெரிய பெரிய டாப் டெக்லாம் வந்து நல்லா சர்ச் பண்ணிட்டு சொன்னாங்க அந்த பிரச்சனை ஏன்னா PS5 வந்து உங்கள் PS வந்து கீழே தவறுதலாக போட்டிருந்தா, கீழே விழுந்திருந்தா அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, கடையில் நீங்கள் கொடுத்து ரிப்பேர் நீங்கள் அனுப்புனீங்கன்னா ரிப்பேர்காரங்க சரியாக ரிப்பேர் பண்ணாமல் ஏதாச்சும் மெஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் PS5 ரிப்பேருக்கு அனுப்புனீங்கன்னா நல்ல இடத்துல ரிப்பேருக்கு அனுப்புங்க. சோனி முடிஞ்சால் சோனிக்கு ரிப்பேருக்கு அனுப்புங்க. ரொம்ப இந்த தேர்ட் பார்ட்டிங்களுக்காக ரொம்ப போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சோனிலே ரிப்பேர் பண்ணி முடிச்சுக்கோங்க. இன்னும் நான் என்ன சொல்ல வரவேன்னா, நான் பார்த்த வரைக்கும் உங்கள் PS5 வந்து கேபினெட்டில் கொண்டு போய் திணிக்காதீங்க. ஸோ கேபினெட்டுக்குள்ளே வைக்காதீங்க, வெளியே வைங்க. நல்ல காத்தோட்டமான இடத்துல வைங்க, நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி இடத்துல வைங்க. ஸோ அப்போ தான் உங்கள் PS5க்கு நல்ல கூலிங் சிஸ்டம், ஏர் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப சூடாகாது, அந்த பிரச்சனை வர வாய்ப்பு நீங்கள் தடுக்கலாம். இன்னொன்று, சில மாடல்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல எந்தெந்த மாடல்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு. சோனி வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லாது இந்த மாடல்ஸ் எல்லாம் எஃபெக்ட் பண்ணியிருக்கு, இதெல்லாத்தையும் நான் ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் செய்ய மாட்டாங்க கன்ஃபார்மாக. ஏன்னா ஆல்ரெடி சோனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு 30 மில்லியன் யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ திருப்பி எல்லாத்தையும் ரீகால் பண்ண கண்டிப்பாக பெரிய லாஸாக இருக்கும் சோனிக்கு. ஸோ அடுத்த வெர்ஷனில் வந்து சோனி வந்து அப்படியே இந்த பிரச்சனை உண்மையாக இருந்துச்சுன்னா அதை வந்து செஞ்சு அடுத்த வெர்ஷனில் வந்து வெளியாக்குவாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கைஸ், முடிஞ்ச அளவுக்கு வந்து சோனி ஆத்தரைஸ் பண்ண இடத்துல வந்து கொண்டு போய் ரிப்பேருக்கு அனுப்புங்க அப்படி ஏதாச்சும் ரிப்பேர்னா. இன்னொன்று, காத்தோட்டமான இடத்துல வைங்க, ரொம்ப வந்து அடப்பான இடத்துல வைக்காதீங்க. அடப்பான இடத்துல வச்சிங்கன்னா நல்ல காற்று, ஏர் ஃப்ளோ இருக்காது. அதுலேருந்து வர காற்றே தான் அது ரொம்ப வந்து ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா வெளியே வர காற்றுகள் நல்லா இது பண்ணும். இன்னொன்று, தூசி ஒரு 4-5 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்படியாச்சும் தூசி நீங்கள் வந்து அதை பேக் கவர்ஸ் எல்லாத்தையும் திறந்து நீங்கள் தூசியை வந்து சுத்தம் பண்ணுங்கள். சுத்தம் பண்ணிட்டு ஈட்ஸிங்லாம் சுத்தம் பண்ணுங்கள். சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் PS5 நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ். ஸோ என்னன்னா, நீங்கள் நேராக நிப்பாட்டலாம், இப்படியும் நிப்பாட்டலாம். பட் இப்போ எனக்கு வந்து இப்படி தான் நிப்பாட்டணும்னு தோணுது. ஸோ நான் இப்படி தான் நிப்பாட்டியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். தேங்க்யூ.